வணக்கம். என் பேர் பரிமளா. நான் மதுரையில இருந்து பக்கத்துல இருக்க விளாங்குடியில இருந்து பேசுறேன். இங்க உள்ள குழந்தைங்க, என் மகா இங்க என்ன மாற்றம் தெரியுது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப என் மகளை பத்தி நான் பேசுறேன். என் பொண்ணை பத்தி என் பொண்ணு ஸ்பெஷல் சைல்டு. என் பொண்ணு ஒரு 2-3 ஸ்கூல் கூட்டிட்டு போனேன். அந்த பொண்ணை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவைக்கு 100 தடவை சொல்லி கொடுத்தாதான் அவ கேட்பான்ற மாதிரி சொன்னாங்க. அவ நடக்கிறது கூட கொஞ்சம் தடுமாடம் தான். வெளியில போய் விளையாடணும்னா நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் பயந்துகிட்டே தான் இருப்பேன் எப்பயுமேன்னு. வெளியில போய் விளையாண்டாலே விழுந்து எந்திரிச்சுதான் வருவா. எப்பயுமே விழுந்து எந்திரிச்சு தான் வருவா. பிள்ளைக்கு 1.5 வயசுலயே கண்ணு குறையறிச்சுன்னு சொல்லி ஒரு 2 வயசு இருக்கும், அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதுவுமே நீங்க தான் அந்த பார்வையை கூட நீங்க தான் அதை பார்த்து இப்படி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அவளா எதுவும் செய்ய மாட்டா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாப்பாவை பத்தி. என் பொண்ணு நடக்கிறதுக்கு தடுமாடுவா, பேச்சும் வராது, சரியா பேசவும் வராது. அம்மா அப்பா இந்த மாதிரிதான் சொல்லுவா, வேற எந்த ஒரு இதுவும் பேசவும் மாட்டா. எம்மான்னு சொன்னாங்க, ஸ்பெஷல் குழந்தைன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, அவளால நடக்க முடியாது. கையை விட்டோம்னா அடுத்த செகண்டே கீழே விழுகிறதான். எங்க போனாலும் ஒரே பயம்தான். அம்மா வீட்டுக்கு கூட போனா கூட அவளால நிம்மதியா இருக்கவே முடியாது. என்னால சாப்பிட முடியாது, அழுதுகிட்டே தான் இருப்பா எப்ப பார்த்தாலும். இங்க வீட்டுக்கு வரந்தாலே அந்த அழுகதான் அவளால முடியும். எங்கேயுமே அவளை ஊருக்கும் கூட்டிட்டு போக முடியாது. ரொம்ப பயப்படுவா. எதுக்கு எடுத்தாலும் கையை விட்டு அடுத்த செகண்டே விழுகிறது மாதிரிதான் போவா. நிறைய தடவை விழுந்து விழுந்துதான் எந்திரிச்சிருக்கா என் பொண்ணு. அதே மாதிரி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தா. பேச்சும் சரியா வரவே இல்லை. நம்ம எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் அவ பேசுறது கிடையாது. அந்த இது அரைங்குறையமா தான் பேசுவா. அம்மா அப்பாவை தவிர எதுவுமே பேச்சு வராது. தடுமாட்டங்கள் இருந்துச்சு. ஒரு 4 பேர் பிள்ளைகளோட நின்று பார்க்கும்போது கழுத்தை சாய்ச்சிக்கிட்டு தான் பாப்பா. அவளுக்கு ஏதோ மூளையில நரம்பு பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லி நரம்பு டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு போனேன் பாப்பாவை. அப்ப கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, வேற ஒண்ணுமே சொல்லல. அப்பயும் அப்படிதான், கீழே கண் செக்கப் போனாலும் கையை விட்டு அடுத்த செகண்டே கீழே விழுந்துருவா. அதையும் சொல்லி கேட்டேன், நீங்க தான் அவளை கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும், அப்படி பாரு இப்படி பாருன்னு சொல்லி சொன்னாங்க. எதுவும் பிரச்சனை இருக்கா என்னமோ, ஆப்ரேஷன் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனோம். அப்பயே சொன்னாங்க, ஒய்யானைக்கு கீழே விழுகிறாளே இந்த மாதிரின்னு சொல்லி சொன்னேன். அவள் கண்ணில் எதுவும் பிரச்சனை இருக்கானே, கண்ணெல்லாம் இல்லை, நார்மலா தான் இருக்கு. நீங்க தான் அவளை இப்படி பண்ணாட அப்படி நடன்னு கொண்டு வரணும். நான் டெய்லி அதே தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பார்த்து நடன்னு. விட்டா அடுத்த செகண்ட் விழுகிற மாதிரி தான் வருவா. அவளை எப்படி கொண்டு வர போறான்னு தெரியல. எங்க போனாலும் நீங்க தான் அவளை சரி பண்ணி கொண்டு வரணும், நீங்க தான் எல்லாமே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் எல்லாமே சொல்லி கொடுத்தாலும் அவளை முயற்சி பண்ணி கொண்டு வர முடியல. நான் அதுக்கப்புறம் கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். கொடுத்த உருப்படியா கொடுத்த மாதிரி இல்லை, எனக்கு இப்படி ஆகி போச்சேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் வீட்டுக்குள்ள அழுகாத நாள் கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இந்த பிள்ளை இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு. பிடிவாதம் ரொம்ப பிடிக்கும். ரோட்ல நடக்கவே மாட்டா. நடந்தா எதையாவது கைய காமிச்சிட்டு ஏதாவது கேட்பா. அவளை அங்க சமாளிச்சு அவள்கிட்ட பேசி கொண்டு வரவும் முடியாது என்னால. ரொம்ப கஷ்டமா இருக்கும். கோயிலுக்கு போய் நான் சாமியை வேண்டாதனால அழுகாதனால வேணப்போ எனக்கு கொடுத்தா நீ நல்லா கொடு, இல்லைன்னு எடுத்துக்கோ என் பிள்ளைன்ற அளவுக்கு வேண்டிக்கிட்டேன். என் பிள்ளைய எடுத்துக்கோ, என்னையும் எடுத்துக்கோ, என் பிள்ளை எடுக்கிற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்னையும் எடுத்துக்கோ அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என் மகளை வச்சுட்டு. இருக்க பெரிய பொண்ணு ஆக எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரோட்லயும் ஒவ்வொருக்கிட்டையும் என்னால பதில் சொல்லவே முடியல. ஏன் அழுகுறா இவ்வளவு பெரிய பிள்ளையா இருக்கா, புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் அந்த பிள்ளை அப்படித்தான் அந்த பிள்ளை அப்படித்தான்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாவும் இருந்துச்சு. இந்த பிள்ளை இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படி சரி பண்ண போறோன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த மாதிரி தூக்கத்துல கூட அலறுவா, பயங்கரமா அலறுவா. அந்த அலறல கூட எங்க வீட்டுக்காருக்கு எனக்கு சண்டை வந்துடும். அந்த பிள்ளை தூக்கத்துல அடிக்க போறீங்களேன்னு சொன்னாங்கன்னா அவங்கள சண்டை தான் வரும். அந்த பிள்ளைய ஒரு நாளைக்கு தூக்கத்துல அவங்களுக்கு வண்டிக்கு போயிட்டு டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லுவாங்க. நான் கூட்டிட்டு வெளியில போயிட முடியும் அப்படின்னா அதுவே எங்களுக்கு பிரச்சனை ஆயிரும், எனக்கும் அவங்களுக்கும். அந்த பயங்கரமா அலறுவா. எதுக்கு அலறுறா என்னன்னு எழுப்பி கேட்டா கூட சொல்ல மாட்டா. எம்மான்னு கத்துறது தவிர ஒரு ஒண்ணுமே சொல்லவே மாட்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் சரி பண்ணிதான் 1/2 மணி நேரம் அதுவே எனக்கு இதாயிரும். எங்க வெளியில கூட்டிட்டு போனாலும் டயர்ட் ஆயிரும். அவளை கூட்டிட்டு நான் வீட்டுக்குள்ள அமைதியா மட்டும்தான் உட்காந்துருக்க முடியும். ஒரு வேலையும் என்னால பண்ணவே முடியாது. நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்ட போது கூட எங்க வீட்டுக்காரர் எதுவுமே புரிஞ்சுக்கல. அருளானந்த மையத்துல இருந்து போன் பண்ணி எனக்கு கூப்பிட்டாங்க. இங்க பாருங்க, ட்ரஸ்ட் தான், பாருங்கன்னு தவிர சொன்னாங்க, தவிர என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லை. சரி ஏதாவது வழி கிடைக்காதா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்ப சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி நாங்க பண்றோம், ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்றோம், உங்களால முடியுமா அப்படின்னாங்க.
நான் வேற இடத்துல நிறைய இடத்துல கூட்டிட்டு போனேன், அவங்க எதுவுமே சொல்லல இந்த மாதிரின்னு. இங்க வந்து கொஞ்சம் எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் 8 வருஷம் அழுததுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி எனக்கு இருக்கு. நான் இங்க வந்து நிம்மதியா இருக்கேன் கொஞ்சம். எனக்கு இந்த 6 மாசத்துல எனக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு. என் பொண்ணு நல்லா இருக்கா. என் பொண்ண மாதிரி நீங்க நிறைய பேர் வச்சு கஷ்டப்படுவீங்க. இதே மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? ஆனா நான் கஷ்டப்பட்டதுனால உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன். நீங்க கண்டிப்பா புரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க கூட்டிட்டு வருவீங்க. ஏன்னா என்னைய மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டிருப்பீங்களா, எம்ஆர் சைட்ல வச்சு நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களா, அதனால சொல்றேன். இங்க வந்து நல்லா மாற்றம் இருக்கு, முன்னேற்றம் இருக்கு. இந்த மாதிரி கர்ப்பப்பையில இருந்து சரி பண்றாங்கன்னு இது நான் வரைக்கும் எனக்கு யாருமே சொல்லல. இதெல்லாம் நீ மாசமா இருக்கும் போதே பார்த்து சரி பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. தவிர இன்னுமே சரி பண்ண முடியாது, நீ ஒரு தடவைக்கு 100 தடவை சொல்லி கொடுக்கணும் தான் சொன்னாங்க. தவிர வேற எதுவுமே சொல்லல. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டா. நான் என்னை கையை விட்டுட்டு நான் இங்க வந்து 2வது நாளே அவ அம்மா நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சொன்னான். பால் வாங்கிட்டு வரேன்னு வார்த்தை வராது, பால்னு சொன்னான். குடுமான்னு கேட்டா, வேணாம் பாப்பா, நீ ஒத்தையில போக பயப்படுவ, நீ தடுமாடுவ, வேணாம் பாப்பான்னு. நான் தண்ணி அடிச்சுக்கிட்டேன், வேணாம் பாப்பா நான் வரேன் பாப்பான்னு. இல்ல நீ குடுமான்னு வேணும்னு சொல்லி முரண்டா கேட்டுச்சு. சரின்னு கொடுத்தேன், பால் வாங்கிட்டு வந்துருச்சு. அப்பயுமே பின்னாடி கதவை திறப்பால் தவிர பூட்ட தெரியாது. அப்ப அம்மா எப்படின்னு என்கிட்ட கேக்குறியா, சாடையில கேக்குறா. இப்படி கைய வச்சு அமுக்கி இப்படி பூட்டு பாப்பானே பூட்டிட்டா. அடுத்த நிமிஷமே அம்மா பூட்டிட்டேன்னு சந்தோஷப்பட்டா என் பொண்ணு. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ ஒரு பூ மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன். கலர் வந்து பார்க்க தெரியாது அவளுக்கெல்லாம். ஒரு 3 கலர் மட்டும்தான் இருந்துச்சு. அது எப்பயுமே தலைகீழ அடுப்புக்குவா. அந்த பூ நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இப்படி அடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். கேட்கணும்னா அப்புறம் திடீர்னு பார்த்தா அவளாவே இங்க வந்து பார்த்ததுக்கு அவளாவே கரெக்டா அடுக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த பூவை மட்டும். அடுக்க ஆரம்பிச்சுட்டான். அதே மாதிரி எங்க ஊருக்கு போனாலும் இப்ப பயம் இல்ல, அவ பாட்டுல இருக்கிற ஆரம்பிச்சுட்டா. பிள்ளைங்களோட விளையாடாம ஆரம்பிச்சுட்டா. எங்க ஊருக்கெல்லாம் போனோம்னா பட்டிக்காடுனால ரொம்ப பள்ளமேடு இருக்கனால ரொம்ப தடுமாடுவா. இப்ப தடுமாட்டம்லாம் இல்ல, அவ நல்லா இருக்கா. அதே மாதிரி நல்லா நிமிர்ந்த மாதிரி இருக்கா. எங்க போனாலும் பாப்பாவோட உடம்பு வந்து இறுகுன மாதிரி இருக்கும். அம்மாவே சொல்லுவாங்க, பாப்பா உன் மகளோட உடம்பு அப்படியே இறுகி போய் இருக்கு பாரு அப்படின்னு. சின்ன பிள்ளைல நிறைய தடவை கீழே விழுவான், சரியா நடக்க தெரியாம. நடக்கிறதே ரொம்ப நாள் கழிச்சுதான், 3 வயசுக்கு வரதான் நடந்தா என் பொண்ணு. அவ தடுமாடி கீழே விழுவா ரொம்ப பொத்துன்னு. அப்ப உடம்பு இறுகி இருக்கும்னு சொன்னாங்க. சின்ன பிள்ளைல விழுங்கும் போது பயத்துல உடம்பு இறுகி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இறுக்கம்லாம் விட்டு பாப்பாவோட மேல் சாப்பிட்டா இருக்கு. கண்ணமும் அம்மா சொன்னாங்க நல்லா சாப்பிட்டா இருக்கு, நீ விட்டுறாத, அங்கேயே பாரு,